இங்க ஒருத்தர் கழுத்துல மிகப்பெரிய தைலா இருக்கு. என்னன்னு பார்த்தா, அவரோட தலைய வேற ஒரு உடம்போட அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அதனால இவருனால இப்போ ஒழுங்கா நடக்க முடியல. இவரு மிகப்பெரிய டிராயிங் மாஸ்டர். ஒழுங்கா டிராயிங் கூட பண்ண முடியல. அவர் எழுதலான்னு போகும்போது, அந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வேற எங்கேயோ போயிருது. இத பார்த்துட்டு அவர் டென்ஷன் ஆயிட்டு, கோவப்பட்டு அந்த டேபிள தூக்கி எறிஞ்சிடுறாரு. அது கண்ணாடி உடைஞ்சு கீழ போய் விழுந்துருது. நம்மள இவ்வளோ தூரமா தூக்கி போட்டோம்ன்னு சொல்லிட்டு, இவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு பார்த்துன்னு தெரியல, ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்மள சர்ஜரி பண்ணி டாக்டர்ட்டயே போய் பார்த்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்குறாரு. நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க உடம்பு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் பவரான உடம்பு. அதனால இந்த பாடிய நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோன்னு சொல்றாரு. இதனால நம்ம ஹீரோவும் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ண கத்துக்கிறாரு. ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது, கார்ல 2 பேரும் மாட்டியிருப்பாங்க. அந்த 2 பேத்தையும் காப்பாத்தி விட்டு, அடுத்த நாள் திருப்பி ஜாக்கிங் போகும்போது, ஒரு வீட்ல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவும், ஒரு மெத்தையில இப்ப ஒரு பொண்ணும் மாட்டியிருப்பாங்க. அவங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு, பக்கத்து வீட்லலாம் ஜம்ப் பண்ணி போயி அந்த குழந்தையும் காப்பாத்திர்றான். அந்த மேல ஏத்திட்டு அந்த பொண்ணையும் கீழ இறக்கி கூட்டிட்டு வந்து காப்பாத்திர்றான். இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கா ஸ்டோரி வேணும்னா, இதுக்கப்புறம் கன்டினியூவா வீடியோ போடுறேன். பாருங்க.